அறிவே மனம். உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. நம்பிக்கைங்கிறது இருக்கணும். ஆனால் ஓவர் நம்பிக்கை இருக்கக்கூடாது. எப்படி தெரியுமா? காலம், நேரம், கிரகம் எனக்கு உதவி செஞ்சதுன்னு சொல்லி ஓவர் கான்ஃபிடென்ட்டில் இன்றைக்கு செயல்முறையில் செயல்படாமல் வீண் விரயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. உங்களுக்கு ஒரு நல்லது நடந்துருச்சுன்னா அது எனக்கு காலம் நேரம் தான் உதவி செஞ்சதுன்னு அந்த நம்பிக்கை கொண்டு அங்கே ஃபிட் பண்ணிக்கிறது. அதுவே உங்களுக்கு நஷ்டமாயிடுச்சுன்னா காலம் நேரம் என்னை இந்த அளவுக்கு காப்பாற்றிருச்சுன்னு சொல்லி ஓவர் நம்பிக்கை வைக்கிறது. பார்த்தீங்களா? ஒரு செயல்பாடு ஒரு அர்த்தத்துக்கு எவ்வளவு விளக்கங்கள் நீங்களாக ஒன்று புரிய வச்சுட்டு நீங்களாக ஒன்று செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ உங்களை புரிய வைக்கிறது நோக்கமல்ல, நீங்கள் செயல்படுறீங்களா அப்படிங்கிறது தான் முக்கியம். அப்போ உங்களுக்கு யாரும் உண்மை நிலையை விலக்கி சொல்ல மாட்டாங்க. உங்களோட யதார்த்த நிலையை எதிர்த்து சொல்ல மாட்டாங்க. நீங்கள் செய்கிறது மட்டும் சரின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இதுதான் உலகம். பின்னாடி நீங்கள் புரியறப்ப தெரிஞ்சுக்கிறப்ப காலம் எங்கேயோ போயிருக்கும், நேரம் எங்கேயோ போயிருக்கும். நீங்கள் அதே இடத்துல நின்று ஐயையோ இப்படி நடந்துருச்சேன்னு சொல்லி குறைகளையும் தவறுகளையும் மற்றவர்களின் மேலும் இயற்கையின் மேலும் போட்டுக்கொண்டு வாழ்ந்துட்டுருப்பீங்க. இது சரியா தவறா?